ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம லோகேஷ் கனகராஜ் மற்றும் நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் நடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஆல்பம் சாங் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் எழுதியிருந்தார். பாட்டு வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் மேடம் அவர்கள் பாடியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஆல்ரெடி இதை பற்றின அப்டேட்ஸ்க்காகவே நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். 2 வீடியோவும் சரியான வரவேற்பு பெற்றுனே சொல்லலாம். ஸோ அதுக்காக நானும் எப்படா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன். அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்கும்போது நம்மளும் அதை பார்க்கணும்னு ஒரு பரபரப்பு இருக்கும்ல. ஸோ நானும் வெயிட்டிங்கில் இருந்தேன். ஸோ இப்போ ரிலீஸ் ஆன உடனே போய் பார்த்தேன். பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒரு லவ் பண்ணுற ஒரு 2 பேர், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத அவங்களே ஒரு படமாக எடுத்து பார்த்து முடித்ததுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்குது. எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ அது வந்து லைட்டாக புரியாத மாதிரி இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாட்டை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஆக்டிங்கில் பின்னிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஸ்ருதிஹாசன் லோகேஷ் கனகராஜ் கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ சூப்பராக பாட்டு முழுக்க ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எப்படிப்பட்ட அது கதையாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நிறைய பெறுது உங்கள் ஜஸ்வின்.